அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள், சமூக வளங்கள் என்று பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்திலே தாயகத்திலிருந்து உங்கள் எல்லோருக்கும் அறிந்த திருமிகு வல்வை அனந்தராஜ் அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. முன்னாள் வடமாகாண சபையினுடைய உதவி கல்வி பணிப்பாளர் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 25-26 நூல்களுக்கு மேல் எழுதிய ஒரு நூல் ஆசிரியர். இன்று நாம் பேச எடுத்த விடயம் 24ஆம் தேதி தை 24ஆம் தேதி சர்வதேச கல்வி தினம், இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே, ஐநாவால் பிரகடனப்படுத்தப்பட்ட இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே என்று சொல்ல சர்வதேச கல்வி தினம். இன்று இந்த பொருள் பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும். ஏன் என்று சொல்லி சொன்னால், ஈழத்தமிழர்களாகிய நாம் நமது தாயகத்திலே கல்வி கற்ற காலங்களிலே சிங்கள அரசியல்வாதிகளால் கொண்டு வரப்பட்ட பல சட்டங்கள், உதாரணமாக இந்த தரப்படுத்தல் சட்டம் கொண்டு வரப்பட்ட 1967, 72 என்று பல காலங்களில் கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே கல்வியில் மேம்பட்டிருந்த ஈழத்தமிழர்கள் விகிதாசார அடிப்படையில், அதாவது நாங்கள் எங்களுடைய அந்த நாட்டிலே சிங்களவரை விட நாங்கள் குறைந்த அளவிலே இருந்த ஒரு தேசிய இனமாக இருந்தாலும், சிங்கள அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாடசாலை அட்மிஷன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தரப்படுத்தலை கொண்டு வந்தார்கள். அன்றிலிருந்து ஈழத்தமிழர்களுடைய கல்வியில் சிங்கள அரசியல்வாதிகள், சிங்கள அரசு படுமோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இங்கு இலங்கையிலே முதல் இலவச கல்வி முறையை கொண்டவரும் ஒரு சிங்கள கல்வி அமைச்சர் தான், கண்ணங்கர என்று சொல்லப்படுகின்றவர். அவர்தான் இந்த இலவச கல்வியை கொண்டு வந்தார். அவர் இலவச கல்வியை கொண்டு வந்த பொழுது அதற்கு முன்பாடு இருந்தவர்கள் எல்லாம் பணக்கார மேட்டுக்குடி மாணவர்கள்லாம் இந்த கல்வியை தரமாக கற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த இலவச கல்வி முறை கொண்டு வந்த பிற்பாடு ஏழைகளும் கல்வியை கற்கலாம், முன்னேறலாம் என்ற நிலை இலங்கையில் ஏற்பட்டது. இப்பொழுது அருணகுமாரவினுடைய கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. பிரதமர் அவர்கள் ஒரு புதிய கல்வி திட்டத்தை உருவாக்குவதாக சொல்லுகின்றார்கள். நாங்கள் படித்த காலங்களிலே ஈழத்தமிழர்களுடைய வரலாறு எமது கல்வி திட்டத்திலே இருந்தது. மெதுமெதுவாக பிற்பாடு அந்த ஈழத்தமிழர்களுடைய வரலாறுகள் மெதுமெதுவாக அந்த கல்வி திட்டத்திலே இருந்து அகற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இது பற்றி எங்களுடைய ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் எந்த கவனம் செலுத்துவதாக இல்லை. நாங்கள் திருமிகு அனந்தராஜ் அவர்களிடம் இது சம்பந்தமாக பேசுவோம். ஐயா, நீங்கள் இந்த கல்வி திட்டங்கள், கடந்த காலத்தில் இருந்த கல்வி திட்ட முறைகளும் இப்பொழுது இருக்கின்ற கல்வி திட்ட முறைகளும் இனி கர்ணி கொண்டு வரப்போகின்ற, அதாவது இலங்கையினுடைய பிரதமர் கொண்டு வரப்போகின்ற கல்வி திட்டத்திலும் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும், இது ஈழத்தமிழர்களுக்கு, எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு இதால் பாதிப்பு ஏற்படுமா என்பதை பற்றி பேசுங்க. வணக்கம், நன்றி. தமிழ் வானொலி நேயர்களுக்கு இந்த கல்வியோட நீண்ட கால தொடர்புடைய என்ற வகையில நீங்கள் இந்த நேர்காணலினுடன் உடம்பு செய்வதற்கு நன்றி. நான் ஒரு ஆசிரியராக, அதிபராக, உதவி கல்வி பணிப்பாளராக கல்வி அமைச்சிலே கடமையாற்றி இருக்கின்றேன். அதன் பின்னர் கல்வி மேம்பாடு சம்பந்தமாக, முகாமைத்துவம் சம்பந்தமாக உலக வங்கியில நிபுணத்துவ ஆலோசகராக, கன்சல்டனாகவும் கடமையாற்றி இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. இது தொடர்பாக சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர்
ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சராக இருந்த பொழுது நான் ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தேன். இந்த பாடத்திட்டங்கள்ல உள்ள குறைபாடு, தமிழர் வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, இவரான பின்னூட்டத்துல கருத்துக்கள் புகுத்தப்பட்டிருக்கிறத பற்றி எனக்கு நான் அவருக்கு ஒரு அறிக்கையை எழுதி இலங்கை வானொலியில அது சம்பந்தமான பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தேன். இப்ப இலங்கை வானொலியில பேட்டி கொடுத்த பொழுது அநேகமான முஸ்லிம் அரசியல்வாதிகள், முஸ்லிம் கல்விமான்கள் என்னோட தொடர்பு கொண்டு நீங்க நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள், இது உண்மையான நடைமுறையில கதைக்கப்பட வேண்டிய விடயம்தான். அதே போல வன்னி மாவட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவரும் இதை எடுத்து என்னோட கதைச்சார். ஆனா அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல்வாதி இது சம்பந்தமாக எந்த கதையும் கதைக்கவில்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்டா, இந்த பாடத்திட்டம் பிரித்தானியர் ஆட்சி காலத்திலே இருந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதில் சில சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சிங்கள ஏகாதிபத்தியம் தனது கொள்கைகள் அல்லது தனது அந்த ஆட்புல எல்லையை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு மாற்று வழியாக இந்த பாடத்திட்டங்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் ஒழிய ஒரு சமத்துவமான எல்லா இன மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கல்வி முறையை ஏற்படுத்த இல்லை. அந்த வகையில காலத்துக்கு காலம் பல கல்வி திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. 72ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு இப்படியே வந்து கொண்டு கல்வி திட்டம் புதுசு புதுசாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் வரும் பொழுது கல்வி திட்டங்களை மாற்றுவார்கள். பாடத்திலே சில இதில் வரும். நீங்க சொன்னது மாதிரி நாங்கள் படித்த காலங்கள்ல தனியார் புத்தகங்கள்ல நாங்கள் படிச்சினாங்க. தனியார் வெளியீடுகள். இப்பொழுது வந்து கல்வி வெளியீட்டு திணைக்களம் தான் புத்தகங்கள் அடிக்குது. வெளியார் அடிக்கலாது. அந்த தனியார் புத்தகங்கள் அடித்த பொழுது இலங்கை தமிழர் அரசியல் தமிழர் வரலாறு, ராட்சியங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில பிரித்தானியர் வருகைக்கு முன்னர் 3 அரசுகள் இருந்தது. அதுல தமிழ் அரசு ஒன்று இருந்தது, யாழ்ப்பாண ராட்சியம். அது நான் படித்த காலத்துல 5ஆம் வகுப்புல இந்த சின்ன ஒரு வரலாறா இருந்தது. சங்கி என்ற இது பண்டாரவன்னி என்ற வரலாறுகள் இருந்தது. அப்ப நாங்கள் தமிழர்களுக்கு எங்களுக்கு அந்த பற்றிருந்த என்று நாங்களும் ஆண்ட இனம் ஆண்டது. ஆனா அது காலப்போக்கில வந்த அமைச்சர்கள், அதாவது வலியுதீன் முகமது முஸ்லிம் அமைச்சராக, முஸ்லிம் ஒருவர் கல்வி அமைச்சராக இருந்தது. அதுக்கு பின்னர் சிங்கள கல்வி அமைச்சர்கள்லாம் வந்த பொழுது அந்த காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டு கொண்டே வந்து அந்த வரலாறுகள் என்ன இந்த எங்கட நீச்சல் வீரன் முதல் முதல் பாக்கு நீரின் நீந்திகள் நீச்சல் நவரட்னசாமியினுடைய படத்தோடு அவருடைய வரலாறு எங்களோட 4ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருந்தது. இப்படியான வரலாறுகள் சாதனைகள் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருந்த பொழுது நாங்கள் பரவலாக படிக்கக்கூடிய அப்பொழுது இந்த பாடம், இந்த புத்தகங்கள் தென்னிலங்கை சிங்கள மாணவர்களுக்கு போவதில்லை. நாங்கள் எங்களுடைய பிரதேசங்கள்ல யாழ்ப்பாணம் மாவட்டம் அதுகளுக்குள்ள புத்தகங்களை அடிச்சு கொண்டு வரைக்கும் எங்களுக்கு ஒரு பரந்த அறிவு கிடைச்சது. இந்த உண்மையாக அப்படி கிடைக்க போது நாட்டை நேசிக்கிற தன்மையும் வந்தது, எங்களுக்கு வந்திருக்கும். ஆனா பிறகு வந்த அரசாங்கங்கள் அந்த பாடத்திட்டத்துல கை வைக்க தொடங்கி முதல் கை வச்சது தமிழர் வரலாறுகளை இருட்டடிப்பு செய்தது. இன்றைக்கு இலங்கையிலத்தை தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள், தமிழ் நூல்கள் வெளிவந்தன, தமிழ் வைத்தியங்கள் இருந்தன. இந்த வரலாறு ஒன்றும் இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் படிச்சிருக்கிறோம். போர்த்துகேயருக்கு எதிராக, உள்ளாந்தருக்கு எதிராக தமிழ் மன்னர்கள் எவ்வாறு போரிட்டார்கள், எங்கட பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராக சிங்கள மக்களுடன் சேர்ந்து தமிழ் மக்களும் போராடினார்கள் சுதந்திரம் கிடைக்க விழுந்ததுக்காக. ஆனா அதாவது அவர்களால சுதந்திரம் ஒன்று வழங்கப்பட்ட பிறகு சிங்கள மக்கள், சிங்கள அரசியல் தலைவர் டி.எஸ். நாயக்கா போன்ற தலைவர்கள் அப்படியே தமிழ் அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கினது மாதிரி வாயை மூட பண்ணி போட்டாங்க. எந்த விதமான கதைக்கவும் இல்லை. அதுக்கு பிறகு வந்த அரசியல் அமைப்புகள்ல வந்து தமிழ் மறக்கப்பட்டு இதை பௌத்த சிங்கள அரசாகத்தான் குடியரசாக பிரகடனப்படுத்தியிருந்தது. தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் வாழ்கின்ற ஒரு பூமியில சிங்கள பௌத்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்தது 72ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா காலத்தில். அப்பொழுது கொல்வின் ஆர்.டி. சில்வா சமத்துவம் பேசிக் கொண்டிருந்தவர். அவர் தான் அரசியல் அமைப்புக்கான அமைச்சராக கூட இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து பாடத்திட்டங்கள் எல்லாமே அந்த இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு, ஒன்றுமே இல்லை. பாடத்திட்டம் ஹரணி பிரதமர் ஹரணி அவர்கள் பாடத்திட்டத்தை மாற்றப் போவதாக
குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவர் எப்படி மாற்றப் போறார்? ஏற்கனவே இருக்கின்ற பாடத்திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர போறாரு. அதை முற்றாகவே 21ஆம் நூற்றாண்டுக்கான அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்குரிய ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர போறாரு என்ற இதுவரை எதுவுமே சொல்லப்படவில்லை. உண்மை பாடத்திட்டம் உண்ட அறிமுகப்படுத்துறதா இருந்தால் பொதுமக்கள்கிட்ட இருந்து அபிப்பிராயங்கள் கேட்கப்படும். அது சிங்கள மக்களா இருக்கலாம், முஸ்லிம் மக்களா இருக்கலாம், பரங்கியரா இருக்கலாம், தமிழர்களா இருக்கலாம். இந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவை? இந்த கல்வி திட்டம் எவ்வாறு மாற்றப்பட வேண்டும்? இல்ல என்ன இலக்க நோக்கி எங்களுடைய நாடு நகர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைகளை கல்வி அமைச்சர் கேட்டிருக்க வேண்டும், ஒரு கேட்க பல்லின வேண்டும். ஒரு ஒரு குழு பல்லின அமைக்க ஒரு வேண்டும். பல்லின மக்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒரு தேசிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தேசிய இனங்களுடைய புத்திஜீவிகளை உள்ளடக்கி அவர்களுடனும் கலந்துரையாடி அவர்களுடைய அறிவூட்டல்களையும் எடுத்துத்தான் ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் எந்த அதுதான் காலத்திலும் அப்படி நடந்ததாக இல்லை. இப்படி இதுல இல்லை. இன்னொரு இதுவரை கேள்வி அப்படி என்னென்றால் நடக்கிறதே இல்லை. இன்னொரு கேள்வி என்றால் இப்ப இவ்வளவு காலம் எங்களுடைய பாடத்திட்டங்களிலே இருந்த தமிழர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மெல்ல மெல்ல அகற்றப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் பாராளுமன்றத்திலே போய்? அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்றால் இந்த பாராளுமன்றத்துக்கு போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சும்மா வாய்க்கால தண்ணி வரையில அந்த மத உடைஞ்சிருக்கு அதே கதைக்கிறதுக்கு நாங்கள் உங்களை அனுப்பினாங்களும் கூட ம், இந்த இந்த மண் பறி போய் கொண்டிருக்கு. அதுல எங்களோட கல்வியில மொழி உரிமை பறிக்கப்பட்டு கொண்டு வருது. அதை பற்றி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராவது வாய் துறக்கிறதே இல்லை. மாகாண சபை இருந்த பொழுதும் சரி, இப்பொழுது பாராளுமன்றத்திலும் சரி, யாருமே கதைப்பதில்லை. தங்களோட சொந்த நலன்களை பார்க்கிற மொழிய பிற நீண்ட கால ஒரு 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 நீண்ட கால திட்டம் உண்டு. எங்களோட இளம் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கல்வி திட்டம் உண்டு இல்லை. இவர்கள் யாராவது இது அந்த அறிவு இல்லை. ம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அப்படியா நினைக்க கூடாது. இந்த பாராளுமன்றத்துக்கு வருகின்றவர்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி தகம் இருக்கவன். அது அப்படி ஒன்றும் இல்லை. ம். எங்க ரோட்ல நின்றார்கள் எல்லாம் பார்லிமெண்ட் போராடி கொண்டிருந்தவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு வர்றாங்க. உண்மை அப்படி கதைக்கிறேன் இல்லை. இல்ல ஒரு இனியாவது இப்ப கொஞ்சமாவது இனியாவது இப்ப அறிவு இருந்தா இனியாவது இந்த புதிய அரசு இப்ப ஹர்னி ஒரு புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க போகின்ற ஒரு சமிக்ஞை காட்டும் பொழுது கூட இந்த அரசியல்வாதிகள் புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கும் பொழுது தமிழ் முஸ்லிம் மக்களை உள்ளடக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் ஒரு ஒரு அவர்களுடன் பேசியதாக இல்ல தெரியவில்லை. இல்ல இதுவரை அந்த கதைக்கல எப்படி ஒரு கொண்டு வர போறீங்கள், என்ன மாதிரி செய்ய போறீங்கள், இதுல இது தமிழ் இங்க எங்கட தமிழ் புத்திஜீவிகள் எங்க மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், மலையகத்தில நிறைய பேர் இருக்கணும். அவையில சராசரியா பரவலாக ஒரு மாவட்டத்துக்கு ஒருவர் என்ற வகையில இந்த கமிட்டியில அந்த குழுவில தயாரிச்சாருன்னா அந்த ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு ஒரு பாடத்திட்டம் மாணவர்கள் மட்டத்துல இதுவரை அமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் இருக்குது. ம். இப்ப இத நாங்கள் சாரி சரியா கேட்கிற கரெக்ட். நீங்க கட் பண்ணுங்க. இந்த டக்குனு எனக்கு ஒரு சிக்னல் அப்ப இந்த பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டுமென்றது எங்கட எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இல்லை. இப்ப ஹரணி அவர் ஒரு கல்விமான், ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கிறார், லண்டன்ல எல்லாம் இருந்திருக்கிறார். அதாவது கல்வியை பற்றி அவரோட கதையை பார்க்க இந்த ஒரு நல்ல ஒரு தூர நோக்கம் நமக்கு இருக்குது. ஆனா எந்த அளவுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் இதுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு நடப்பார்களோ தெரியவில்லை. ஏனென்றால் ரணில் அனுர அனுரகுமார திசநாயக்கா வரும்பொழுது ஒரு பரபரப்பாக தான் வந்தவர். ஆமாம், அது செய்வோம், இது செய்வோம், இதை ஆமாம். மாற்றம் செய்ய போறோம். ஆனால் இன்று வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்காவுடைய காலத்துல என்ன நடைமுறையில் இருந்ததோ அந்த நடைமுறை தான் இன்றைக்கும் பேணப்படுகிறது. சாராய தவறு சாராய பார அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பேரை நான் வெளியிட போறேன். இதுவரை யாருடைய பேரை அவர் வெளியிட இல்லை. ம். சிங்கள குடியேற்றங்களை நிப்பாட்ட போறோம்னு சொன்னார், இல்ல. ராணுவ முகாம்களை தேர்தல் நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுவதாக கூறி இந்த சென்றி, அதாவது காவலரன்களை அகற்றினார். அப்புறம் திரும்ப பழையபடி அந்த காவலரன்கள் போடப்பட்டிருக்கின்றது. காணாமல் போன தமிழ் இளைஞர்களை அதுக்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று சொன்னார். ஆனால் இன்று வரைக்கும் எந்த தீர்வும் காணப்படவில்லை. காணப்படவில்லை. அரசியல் கைதிகளை விடுவிக்கிறோம்னு சொன்னார், விடுவிக்கப்பட இல்லை. ம். இப்ப ஹரிணி சொல்றா கல்வி திட்டம் மாற்ற போறோம். மாற்ற போவதா இருந்தால் நீங்க சொன்னது போன்று தமிழர்கள், முஸ்லிம்கள்,
மலையக தமிழர்கள் என்ன அவர்கள் மிக மோசமான முறையில ஒரு காலத்துல கல்வியில பாதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனா இன்றைக்கு இந்த மலையக அரசியல்வாதிகள் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் காரணமா அங்க கல்வி தரம் உயர்ந்து கொண்டு வருது. ம், அதேபோல முஸ்லிம் அரசியல்வாதிகள் எடுக்கிற நடவடிக்கைகள் காரணமாக முஸ்லிம்களது கல்வித்தரம் உயர்ந்து கொண்டு வருது. ம். ஆனா தமிழ் அரசியல்வாதிகள் எவருமே அது அவர்கள் என்ன என்ன கோச்சாரம் பரவாயில்ல, எவருமே கல்வியில எந்த விதமான அக்கறையும் காட்டவில்லை. இல்ல வேண்டாம். ஏன்னா அவர்களும் இப்ப காட்டுவார்கள். எங்களுடைய இப்ப இந்த இலங்கையிலே கொண்டு வரப்பட்ட முதலாவது தரப்படுத்தல் வந்து 1967 கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 67ஆம் இந்த சினிமாவை பண்ண பிறகு 71 ஆண்டு பிறகு கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்த தரப்படுத்தல்களும் ஒரு முக்கிய காரணம், ஒரு ஈழப்போர் இனப்பிரச்சனை உருவாகிறதுக்கு இந்த கல்வியில தரப்படுத்தல் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது அல்லவா? அதுதான் பிரதான காரணமே. அந்த இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கு வழிவகுத்ததே இந்த தரப்படுத்தல் திட்டம் தான். தரப்படுத்தல். ஏண்டா யோசிச்சு பாருங்க, நாங்களும் அந்த காலத்துல நாங்க படிச்சினாங்க. தமிழ் மாணவர்கள் எடுத்த புள்ளியை விட, அதாவது இப்பதான் இந்த சட் ஸ்கோர் வந்தது. அன்றைய விட மொத்த புள்ளிகளை பாட பெறுபவர்களை விட சிங்கள பிரதேசங்களில் இருக்கிற ஒரு மாணவன் குறைவான புள்ளி எடுத்து அவன் மருத்துவத்துறைக்கோ அல்ல பொறியியல் கூடத்துக்கோ நீங்க படிச்ச காலத்துல போகலாம். கூட அது நடந்திருக்கு. போகலாம், நடந்திருக்கு. ஆனா இதால பாதிக்கப்பட்ட அவர்களோட சேர்ந்து அதிக அளவுல படிச்சு பாஸ் பண்ண ஒரு பிள்ளை உண்டு. அவங்களுக்கு வேற வழி என்ன? ம். தங்களிருந்த உரிமை ஒன்றை கேட்கறதுக்காக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய சிவகுமாரன் எல்லாம் ஈழத்தில் வந்ததெல்லாம் இதுதான். இந்த இளைஞர்கள் எல்லாம் அணிதிரண்ட காரணமே இந்த தரப்படுத்தல். அதுக்கப்புறம் படிப்படியா ராணுவ முகாம்கள் இந்த ஆக்கிரமிப்புகளால கொஞ்சம் கொஞ்சமாச்சு இளைஞர்கள் ஒன்று இரண்டு ஒரு பெரிய அணியாக இயக்கம் ஒன்று உருவாக்கினார்கள் ஒழிய முதல் பேஸ் அந்த அந்த அடித்தளம் வந்து தரப்படுத்தல் தான். இல்ல இப்ப நாங்கள் இப்ப சரித்திரத்தை கூட பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கள் படித்த காலத்தில் கூட இப்ப சிங்களவர்களே வந்து ஒரு வந்தேறு குடிகளாகத்தான் பாடப்புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருந்தது. அதாவது வந்து விஜயனுடைய வருகையும் குவேனி அங்க விஜயன் இருந்ததும் இதில் அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுடைய பாடப்புத்தகங்களில் நாங்கள் அந்த நாளில படித்தபடியாக தான் எங்களுக்கு தெரியும். பண்டாரவன்யன், வெடியரசன், பூரத்தம்பி என்று பல சரித்திரங்கள், ஈழத்தமிழர்களுடைய சரித்திரங்கள் நாங்கள் படித்த காலத்தில் இருந்தது. இன்று இவைகள் எல்லாம் பாடப்புத்தகத்தை பிரட்டினால் இவைகள் எல்லாம் இங்க இருக்கின்றதான ஒரு கேள்வி இருக்கின்றதல்லவா? நாங்கள்லாம் நம்ம பத்திரிகைகள்ல உங்களோட அப்படியான பத்திரிகைகள்ல நாங்கள் எழுதுறோமே ஒழிய ஆனா பாடத்திட்டங்கள்ல எதுவுமே இல்லை. இந்த என்ன மின்னிதழியோ இல்லை இங்க உள்ள பத்திரிகைகளோ பார்க்கிற வாய்ப்புகள் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த வடியரசன் இந்த வடியரசன் கோட்டை வெடியரசன் அல்லது வெடியரசன் பூதத்தம்பி வடியரசன் பூதத்தம்பி போன்ற வீரமிக்க அரசர்கள் இருந்த வரலாறுகள் எல்லாம் ஒரு சங்கிலியன் மாணவர்களுக்கு தெரியாது. சங்கிலியன் சங்கிலியன் வரலாறுகள் எல்லாம் சங்கிலியன் காலத்துல நாங்கள் எங்களது மண்ணை அவ்வளவு வீரத்தோட போராடின மண்ணாரவன். பண்டாரவன்யன். ஆனா அது இன்றைக்கு இல்லை. ஆனா இப்ப கருணி நாங்கள் உண்மையா இந்த செய்தியோடு அவங்க சொல்லக்கூடிய இருக்குன்னு இருப்பார்கள். அங்கேயும் ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், தமிழ் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னும் இதை போய் கதைக்க வேண்டும். இந்த தமிழ் பாராளுமன்ற எங்களை தமிழ் தேசியம் பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் கதைக்க மாட்டோம். ஆனா இவியல் போய் கதைக்க வேணும். இந்த கல்வி திட்டத்தை மாற்றும் பொழுது நீங்கள் இந்த ஒழுங்குமுறையை கையை அரசியல் கலப்பு வேணாம். கல்விமான்கள் நிறைய பேர் இருக்கிறார் பாராளுமன்ற பல்கலைக்கழகங்களையோ கல்வியல் கல்லூரியில அல்லது படித்த பெரிய மனிதர்களோ இருக்கிறார்கள். அவைகளை இணைச்சு ஒரு குழுவாக அவைகளது ஆலோசனை பொதுமக்களிட இந்த ஆலோசனை எடுத்து என்னென்ன திட்டங்கள் வர வேணும், என்னென்ன இடம் என்னென்ன வேணுமா விஞ்ஞானம் கணிதம் போன்ற பாடங்கள் பொதுவான பாடங்கள் மொழி மொழியும் வரலாறு என்ற பாடம் மொழியும் இருக்கு. சரித்திரம் என்றது வந்து ஒரு இனத்துக்கு சொந்தமானது. இனத்துக்கு சமயம் என்றது அது என்ன பொறுத்தவரையில நீங்க என்ன நினைக்கிறோட சமய பாடம் ஓ லெவல் ஏ லெவல் பரீட்சைக்கு அந்த பாடம் வைக்க ஒன்று தேவையில்லை இல்லை அதில் கான்சென்ட்ரேட் பண்றதை விட ஆமா. நவீன பாடங்கள்ல வைக்கலாம். இது 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்போட அந்த பாடங்கள்ல நிறுத்தலாம். ஆனால் தமிழ் மொழியும் வரலாறும் இருட்டடிப்பு செய்யப்படாமல் இருக்கிறதை இந்த புதிய குழுக்கள் பார்க்க வேண்டும். பார்க்க அதை வேண்டும். ஒழுங்குபடுத்தி அதை நீண்ட காலம் எடுத்தோன்னு என்ன ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள கல்வி திட்டத்தை மாற்றினார். வேற வெளிநாடுகளோட அங்க நல்ல கல்வி திட்டங்கள் இருக்கு. அந்த கல்வி திட்டங்களை எல்லாம் அவங்க எடுத்து வாசிக்கணும். அது அங்க என்னென்ன அதிலும் நடக்குது இவர்கள் எத்தனை வயதுல அதிலும் இவர்கள் இவர்கள் வந்து ஒரு மார்க்சிச சிந்தனை உள்ளவர்கள் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் இலங்கையர்களாக வாழ்வோம் என்று சொல்கின்றார்கள்.
நாங்கள் எல்லாம் கொமரேட்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியானவர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் பல்லினங்களை இணைத்து அந்தந்த மக்களுடைய மொழியையும் கலை பண்பாடு வரலாறை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை உருவாக்குவதுதான் சால பொருத்தம். இது எந்த அளவுக்கு இவர்களுடைய புதிய பாடத்திட்டம் வெளிப்படைத்தன்மையுடன் உருவாக்கப்பட போகின்றது என்பதை கடந்த காலங்களில் இவர்களுடைய நடவடிக்கை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. எனக்கும் எங்களுக்கு என்னன்னா பொதுவாக இப்ப இன்றைக்கு மக்கள் விடுதலை முன்னணி இந்த ஜேவிபின்னு சொல்றது பேர் மாற்றம், அதுக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் வாக்களிச்சிருக்கிறார்கள். ஒடுகாலம் இல்லாத அளவுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கிறார். 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற வேண்டிய இடத்துல இடம்பெற வேண்டியதுல 3 பேர் 50% ஆனால் வாக்கு எண்ணிக்கை அங்கே அதிகமாக இல்லை. வாக்கு எண்ணிக்கை அங்கே தமிழ் தேசியத்துக்கு தான் இருக்குது கூட அன்றைக்கு. ஆனா 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறோம். அதே மாதிரி பன்னிகளை இருக்கிறோம். மொத்தத்துல 6 பேர் வடக்கு கிழக்கு மாகாணத்துல ஜேவிபி அரசாங்கத்துல பங்காளிகளா இருக்கிறார்கள். அப்ப இவியலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. உங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவியல உள்ள வெறுப்பின் காரணம் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கொண்டு உண்மையான நாடகமாடி துரோகம் செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் உள்ள வெறுப்பின் காரணமாக எங்களுக்கு பொதுவா சின்ன பிள்ளைகளையும் பாருங்க, ஒரு ஆளுடைய விருப்பம் இன்னும் அவன் எதிரியோட போய் நாங்கள் சேர்ந்தோம். அதே மாதிரிதான் எதிரியோடையும் சேர வேண்டிய தேவை நிர்பந்தம் ஏற்பட்டதுல ஜேவிபிக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். ஜேவிபியில் உள்ள அனுதாபமும் ஜேவிபியில் உள்ள நம்பிக்கையின் காரணமா வாக்களிக்க. சரி, இது ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கொண்டு நீங்க சொன்ன அவர் இடதுசாரி கொள்கை உள்ளார். அந்த அவருடைய கட்சி வந்து போராட்டத்துல ஈடுபட்டு பல துன்பங்களை அனுபவித்த கட்சி, பல படுகொலைகளை சந்தித்த கட்சி. 25,000 30,000 மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை ஸ்ரீமா பண்டாரனாக்கா அதுக்கு பிறகு வந்த பிரதமர் கூட இந்தியாவின் அனுசரணை எப்பவுமே இதுல எப்பவுமே இந்தியா எங்களுக்கு ஒரு 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 துர்க்குறியாத்தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு காலம் இலங்கையில நாங்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு இந்திய அரசாங்கம் விட போறதில்லை. அப்பொழுதும் கூட இந்த பேரினவாத அரசுக்கு எதிராக அரசுக்கு சார்பாக இந்தியா போட்ட மாதிரி இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தை நசுக்கினது இந்தியா தான். அது அப்ப அந்த போராட்டத்துல வளர்ந்த ஒரு ஜேவிபி மக்களின் எதிர்ப்புகள் அல்லது சில பேரினவாதிகளுடைய எதிர்ப்புகள் அல்லது சில அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் செய்வார்களா இருந்தா இன்னும் 10 வருஷத்துக்கு அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் வெளிப்படையாக உங்களுக்கு எதிராக அல்ல மறைமுகமாக எதிராக தொடங்கினாரா இருந்தால் இன்னொரு சூழல்ல இன்னொரு 3 ஆண்டுகள் கூட இந்த ஆட்சி நிக்க முடியாத போடும். ஆகவே ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம் சார். என்னென்று சொல்லி சொன்னால், இப்ப இந்த எங்கட அரசியல்வாதிகள் அங்க உள்ள ஆர்வலர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எங்கட மொழியிலே ஆர்வம் செலுத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தற்சமே நடந்தது. இந்த யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தை திருவள்ளுவர் மண்டபம் என்று பெயர் மாற்றி அந்த பலகையிலே வந்து தமிழ் மொழியை கொண்டே கீழுக்கு கடைசியில கொண்டே போட்டு வைத்திருக்கின்றார்கள். இதை வெளியில கொண்டு வந்தது வந்து சந்திரசேகரன் தான். சந்திரசேகரன் கொண்டு வந்து இவ்வளவு நடக்கும் வரைக்கும் எங்களுடைய அரசியல்வாதிகளும் இந்த ஆர்வலர்களும் புத்திஜீவிகளும் சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் எங்கு போனார்கள்? வடக்கு கிழக்கு மாகாணம் தமிழர்களுடைய பூர்வீக நிலம். நாங்கள் மொழியாலையும் பண்பாட்டாலையும் கலாச்சாரத்தாலையும் வந்து அந்த 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 மண்ணில வேறு ஊன்றிய ஒரு இனம். இப்படி ஒரு செயல் நடக்கும் பொழுது எங்கு சென்றார்கள் என்பது ஒரு மனவருத்தம். அந்த சிந்தனையே இல்லையா அவங்களுக்கு? என்ன இப்படி எங்களுக்கு என்ன எடுப்போம், சம்பளம் வந்தா சரி, அந்த சொகுசு வாகனங்கள் வந்தா சரி, இல்லை வீடு வந்தா சரி வாழ்ற பாராளுமன்ற நாங்களே ஓட் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். அவன் திறந்து போட்டு டிவியில சாரி வீடியோ ஸ்கிரீன்ல காட்டும் பொழுது கூட இதெல்லாம் போயிருந்திருக்கிறேன். இப்ப உங்களை உங்கள்கிட்ட நேரடியாக இதுல ஒரு கேள்வி ஒன்றை கேட்கலாம் சார். உங்களை போன்ற கல்விமான்கள், உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் இந்த கல்வி திட்டம் வரும் முன்பே ஒரு சமூகம், அதாவது சிவில் சமூகமாகவோ அல்லது புத்திஜீவிகளாக சேர்ந்து இந்த இலங்கை அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கலாம் தானே? நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இந்த கல்வி பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும். நீங்க சொல்றது சரி. என்னென்ன எப்படியான கல்வி திட்டம் அமைய வேண்டும் என்றது எங்கிட்ட சில புத்திமான்கள் புத்திஜீவிகளோட சேர்ந்து நாங்க ஒரு அறிக்கை அனுப்பி வைக்கலாம். கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். செய்ய வேணும். அது பார்ப்போம்.
இப்ப உருவாக்க போற கல்வி திட்டம் இன்னும் குறைஞ்ச ஒரு 15 ஆண்டாவது இருக்கக்கூடிய மாதிரி அந்த கல்வி திட்டம் உருவாக்கப்பட உருவாக்கப்பட வேணும். வேண்டும். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆமாம். இன்றைக்கு உண்மையாக சொல்ல போனா நீங்களும் இங்க உள்ள பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று ஒருவர் பல்கலைக்கழக கல்விக்கும் வேலை உள்ள எதிர்பார்க்கிற கல்விக்கும் இடையில பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. வேறுபாடு உள்ளது, இந்த வேறுபாடு பாட்டு உள்ளது. வேறுபாடு இருக்கு. ஆமாம், விஞ்ஞானத்துறையை விட இன்னைக்கு கலைத்துறை, வர்த்தகத்துறை எத்தனையோ ஆண்டுகளாக ஒரே நோட்ஸ் தான். ஆமாம், இந்த ஆமாம், கலைத்துறை பாடங்கள் எடுத்தோம்னா 10 வருஷத்துக்கு முந்தின நோட்ஸ் ஒன்று எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இப்ப இருக்கிறாங்க. ஆமாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு விரிவுரையாளர் கூட அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அதே ம். நோட்ஸை அதே பாடத்திட்டங்களை உருவாகி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒரு இன்று உலகம் புதிதாக இன்று இன்று உலகம் வந்து இப்ப இந்த ஆர்டிபிஷியல் உலகத்துல இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு AI நோக்கி உலகம் வளர்ந்து கொண்டு போகும்போது நாங்கள் இப்பொழுதும் தாயகத்திலே புத்தக பூச்சியாகவும் பழையதையே வாசிக்கிற ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு எங்களுடைய பாடத்திட்டங்களும் அமைந்திருக்கின்றது. அப்ப இதுகளை சரியான இன்னைக்கு முறையில வழிப்படுத்த வேண்டியது உங்களை போன்ற கல்விமான்கள் தாயகத்தில் இருக்கின்றவர்கள் இதுக்கு கண்டிப்பாக அரசுக்கு இதை கவனத்தில் கொண்டு வரணும். அரசுக்கு மட்டுமல்ல எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள்லாம் அழுத்தத்தை கொடுக்க வேணும். கொடுத்து இந்த விடயங்களிலும் எல்லா பக்கத்தாலும் கவனம் செலுத்த வேணும். அதுக்குத்தான் மக்கள் இவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். தெரிவு செய்திருக்காங்க. நீங்க சொன்ன கருத்து சரியென்றா இது மக்கள் ஊடாகத்தான் இது கொண்டு செல்லப்பட வேணும். என்னென்ன மாற்றங்கள் வர வேணும். உலகத்துல உள்ள பல நாடுகள்ல நவீன யுகத்தை நோக்கி கல்வி மாற்றம் பெற்றிருக்கு. இந்த பழைய முறை கல்வி எல்லாம் இல்லாமல் இப்ப புதிய ஒரு கதான AI தொழில்நுட்பங்கள் இப்படி நிறைய என்ன நிறைய தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்து கொண்டிருக்க அந்த மாற்றங்கள் இன்னும் எங்கட மக்களுக்கு எங்கட மாணவர்களுக்கு இன்னும் சென்றடையலை. கல்வி திட்டத்திலேயே நாங்கள் இது 6ஆம் வகுப்புல விஞ்ஞானம் என்று துவங்குறதா இருந்தால் தொடங்கப்படுது. அந்த 6ஆம் வகுப்புல இருந்து இடைவெளிக்குள்ள அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள பாடத்திட்டங்களை நோக்கியதாக கல்வி திட்டம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்னைக்கு உண்மையா பார்க்க போனால் 3ஆம் நிலை கல்வி இலங்கை பல்கலைக்கழக கல்விக்கும் 2ஆம் இடைநிலை ஆரம்ப கல்விக்கும் இடையில தொடர்பே இல்லை. நான் சொல்ல 11ஆம் ஆண்டு பாஸ் பண்ண பிள்ளை முற்றாகவே வேற ஒரு துறையிலுக்கு வேற ஒரு சூழலுக்கு மாற்றப்படுது பல்கலைக்கழகத்துல. ஆனா தரம் 1 தொடக்கம் இப்படி போய்கொண்டிருக்க அந்த கல்வி தொடர்ச்சி என்றது பல்கலைக்கழகம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட வேணும். அதுக்கேற்றபடி இந்த பாடத்திட்டம் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிட்டது. நாங்கள் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள கண்டிப்பாக நாங்கள் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நீங்கள் இன்று எங்களுடைய இந்த உரையாடலில் அதை முக்கியமாக நம்முடைய தாயக சிறார்களுடைய கல்வி சம்பந்தமாகவும் ஐநா சபையினுடைய கல்வி இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே கல்வி நாள், அதாவது ஐநா சபைகளை கல்விக்காக ஒரு நாளை பிரகடனப்படுத்தி எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் வரலாறுகள் உள்ளடக்கப்பட்ட கல்வி புகட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஐநா சபையும் இந்த கல்வி நாளை உருவாக்கியது. அந்த வகையில இலங்கையிலே பாரபட்சம் நிறைந்த கல்வி முறைமைதான் இருக்கின்றது. இனியாவது இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். தமிழர்களுடைய வரலாறுகள் பேசப்பட வேண்டும். பாட புத்தகங்களிலே தமிழர்களுடைய வரலாறுகள் பதியப்பட வேண்டும். அதற்கு தாயகத்திலும் புலத்திலும் இருக்கின்ற ஆர்வலர்கள் கல்விமான்கள் இது நோக்கி உங்களுடைய வேலை திட்டங்களை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த சந்திப்பை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.